Hi students, welcome to SR Academy. 7th Standard Maths Term 1 பயிற்சி 4.2. இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா கணக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பயிற்சி 4.2 எதிர்விகித கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பயிற்சி 4.1 பார்த்தீங்கன்னா நேர்விகித கணக்குகள். எல்லா கணக்கும் ஒரே மெத்தடாக தான் இருக்கும். ஸோ அதை வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லா கணக்கையும் போட்டுடலாம். முதல் கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன. 9 குழாய்கள் அதே தொட்டியை டேஷ் நிமிடங்களில் நிரப்பும். ஸோ இந்த டேஷ் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்றத இங்கே போட்டு காட்ட போகிறேன். இப்போ குழாய்களையும் நிமிடங்களையும் இது மாதிரி டேபிள் பண்ணிக்கிறோம். 16 குழாய்கள் எத்தனை நிமிடங்களில் நிரப்பும்? 18 நிமிடங்களில் நிரப்பும். அப்போ 9 குழாய்கள் எத்தனை நிமிடங்களில் நிரப்பும்? அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ குழாய்களின் அளவு குறையும் பொழுது நிரம்புகிற நேரம் இருக்கு இல்லையா, அது அதிகரிக்குது. ஒன்று குறையும் போது இன்னொன்று அதிகரித்தா அது எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் விகிதம்னா ரெண்டுத்தையும் பெருக்கி சமப்படுத்தணும். இப்போ மேலே கருத்தை ரெண்டுத்தையும் பெருக்குங்க, கீழே கருத்தை ரெண்டுத்தையும் பெருக்குங்க, சமப்படுத்துங்க. மேலே கருத்தை பெருக்கிறோம் பாருங்கள். 16 பெருக்கல் 18 = 9 பெருக்கல் எக்ஸு. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 9 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவிஷன் ஆகிடும். 9 9 2 9 18, 16 2ஆல் பெருக்குனா 32. அப்போ எக்ஸ் = 32. நமக்கான விடை 32 நிமிடங்கள். ரெண்டாவது கேள்வி, 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை ப்ராஜெக்ட் 8 நாளில் முடிப்பாங்க. வேலையாட்கள் நாட்கள் பாருங்கள், 40 வேலையாட்கள் 8 நாளில் முடிப்பாங்க. அதே வேலையை 4 நாளில் முடிக்கணும் அப்படின்னா தேவையான வேலையாட்கள் எத்தனை? ஸோ தேவையான வேலையாட்களை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நாட்கள் 4. இது எதிர்மாறல், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதில் வேலையாட்கள் குறையும் பொழுது நாட்கள் அதிகரிக்கும், வேலையாட்கள் அதிகரிக்கும் பொழுது நாட்கள் குறையும். ஸோ ஓகேவா? அதனால் இது எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர் விகிதம்னாலும் எதிர்மாறல்னாலும் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணணும்? பெருக்கணும். முதல்ல மேலே கருத்தை ரெண்டுத்தையும் பெருக்கிறேன், கீழே கருத்தை ரெண்டுத்தையும் பெருக்கிறேன், சமப்படுத்துகிறோம். ஸோ சமப்படுத்திட்டு இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த 4 இந்த பக்கம் இந்த வந்தால் என்ன வரும்? டிவிஷனில் வருமா? 1 நாள் 4, 10 நாள் 40, 8யும் 10யும் பெருக்குனிங்கன்னா 80 தான் விடை. ஸோ எண்ணிக்கை 80 வேலையாட்கள் தேவை. அடுத்து ரெண்டாவது கேள்வி, 1 மார்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு நீர்த்தேக்க தொட்டியை, ஒரு தொட்டி இருக்குது, நிறைப்பதற்கு 6 குழாய்கள் இருக்குது. அது 1 மணி 30 நிமிடத்தில் எடுத்துக்கொள்கின்றன. 1 மணி நேரம் 30 நிமிடம்னா என்ன? 90 நிமிடங்கள் அப்படின்னு வச்சுக்கணும். எப்படி சார்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், அது கூட 30 நிமிஷத்தை கூட்டினா 90 நிமிடம். ஒரு குழாயை அடைத்து விட்டால், இப்போ ஒரு குழாய் அடைஞ்சிட்டா மீதி 5 குழாய்கள் இருக்கும். அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? 5 குழாயை வச்சு நிரப்பினா அது எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? அதான் கேள்வி. கொடுத்துருக்கிற கணக்கில் 6 குழாய்கள் 90 நிமிடத்தில் நிரப்பும், 5 குழாய்கள் எக்ஸ் நிமிடத்தில் நிரப்பும் அப்படின்னு நாமளாக இந்த எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த வரி, இது முக்கியமான வரி, அதுவும் இது முக்கியமான விஷயம். இது எதிர் விகிதம் ஆகும். இது என்ன விகிதம்? எதிர் விகிதம். நேர் விகிதமா எதிர் விகிதமான்றத கரெக்டாக சொல்லிட்டா இதுக்கு 1 மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்தது எதிர் விகிதம் அப்படின்னா x1 y1 = x2 y2. என்ன சார் அப்படின்னா இது x1, இது x1, இது x2, இது y1 y2 அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் பெருக்கினா சமம்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதான் இதுக்கு அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, அப்படியே இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x1க்கு பதிலாக 6 பெருக்கல் 90 மேலே கருத்தை பெருக்கி = போட்டு கீழே கருத்தை பெருக்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு என்ன விடை வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ இந்த 5 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் மாறிடும். 6 பெருக்கல் 90/5. ஸோ அது பாருங்கள், 1 5 5, மீதி 4,
4 8 5 40. 6 18ஆல் பெருக்குங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 108. ஸோ இப்போ என்ன விடை வருது? அது நிமிடம் எத்தனை நிமிடத்தில் நிரம்பும்? 108 நிமிடங்களில் நிரம்பும். மூன்றாவது கேள்வி பாருங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. இது வாத்து நாட்கள், ஓகேவா? 144 வாத்துக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. 32 வாத்துகளை விற்றுவிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட மீதி எத்தனை வாத்து இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும். அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானது? முதல்ல அவர்கிட்ட வாத்துகள் 144 இருந்தது. அது 28 நாட்களுக்கான உணவு இருக்குது. அதில் 32 வாத்துகளை அவர் விற்றுட்டார். அப்போ 144ல் 32 போச்சுன்னா நமக்கு 112. இது எத்தனை நாட்களுக்கு கிடைக்கும்? அதை நாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இது ஒரு எதிர்மாறல் கணக்கு. வாத்துகளின் எண்ணிக்கை குறையும் போது நமக்கு தேவைப்படும் நாட்கள் அதிகரிக்கிறது. இது எதிர்மாறல் ஆகும் அல்லது எதிர் விகிதமாகும். எப்படி ஒன்றா எழுதிக்கலாம். ஸோ x1 y1 = x2 y2. இது வழக்கமான ஃபார்முலா. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x1 y1 = x2 y2. 144 பெருக்கல் 28 = 112 பெருக்கல் எக்ஸு. நாம் எக்ஸு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த 112 இந்த பக்கம் அனுப்பிடுறேன். இது 28ம் 112ம் கேன்சல் ஆகும். எப்படின்னா 7ஆம் வாய்ப்பாட்டில் 4 28, இது 1 7, மீதி 4, 6 7 42. அதுக்கப்புறம் 1 நாள் 4, 4 நாள் 16. இந்த 4 144ஆல் அடித்தா 36 தடவை வரும். 3×12 மீதி 2, 6 நாள் 24. ஸோ விடை 36 நாட்கள். மீதமுள்ள உணவு 36 நாட்களுக்கு போதுமானது. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாமா? 4வது கேள்வி. ஒரு குழி வெட்ட 10 எந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அனைத்து எந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன. அப்படின்னா 30 எந்திரங்கள் வச்சு அதே குழியை வெட்டினா எத்தனை நாட்டில் அந்த வேலையை முடிச்சிடலாம், அந்த குழியை வெட்டிடலாம்? இதுதான் கேள்வி. எந்திரங்கள் நாட்கள். இப்போ 10 எந்திரம் 60 நாளில் முடிக்கும். அடுத்தது 30 எந்திரங்கள் எக்ஸ் நாளில் முடிக்கும். நமக்கு தெரியும் இந்த பயிற்சி ஃபுல்லாக எதிர்மாறல் கணக்குகள் தான். ஸோ x1 y1 = x2 y2 அப்படின்ற ஃபார்முலாவை எழுதி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 10ஐயும் 60ஐயும் பெருக்கி 30ஐயும் எக்ஸையும் பெருக்கிறதுக்கு சமப்படுத்துகிறோம். அப்போ நமக்கு எக்ஸு தான் தேவை. அதனால் இந்த 30 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடுது. ஒரு 30 30, 2 30 60. ஸோ 10 × 2 20. 30 எந்திரங்கள் சேர்ந்து அந்த குழியை வெட்ட 20 நாட்கள் ஆகும். அவ்வளோதான். இதே போன கணக்கு என்ன மெத்தடோ அதே தான். 5வது கேள்வி. 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது. ஏற்கனவே இந்த உணவு கணக்கு பார்த்தோம் பாருங்க, வாத்து உணவு அப்படின்னு. அதே மாடல் தான். மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறிடுச்சு. அப்போ 2 மடங்காக மாறினா 40 என்னவா மாறுது? 80ஆக மாறுது. அப்படின்னா உணவுப் பொருட்கள் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? இது மாணவர்கள் நாட்கள் அப்படின்னு எழுதிக்கிறோம். 40 மாணவர்களுக்கு 30 நாட்கள் இருக்கு. 80 மாணவர்களுக்கு எக்ஸ் நாட்கள் இருக்கு. இது எதிர்மாறல் ஆகும். ஃபார்முலா x1 y1 = x2 y2. ஸோ 40 பெருக்கல் 30, அதாவது மேலகரத்தை பெருக்கிறோம். அதே மாதிரி கீழகரத்தை பெருக்கிறோம். 80 பெருக்கல் எக்ஸு, ரெண்டுத்துக்கும் நடுப்புற சமக்குறி போட்டுடுறோம். ஸோ இந்த 80 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வருது. 1 40 40, 2 40 80, 1 2 5 2 30. அப்போ x = 15. உணவுப் பொருள் 15 நாட்களுக்கு போதுமானது. அவ்வளோதான். கணக்கு ஈஸியாக முடிஞ்சு போகுது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக போட்டாலே மார்க் எடுத்துடலாம். தேவையில்லாத வரிகள்லாம் எழுதுறதை விட முக்கியமாக பாயிண்டாக எழுதுனா தான் மார்க் போடுவாங்க. இதில் எதிர்மாறல்ன்றது முக்கியம், இந்த சமன்பாடு முக்கியம், விடை முக்கியம். அவ்வளோதான். 6வது கேள்வி. 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்களை விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம்
மீனாவிடம் உள்ளது. சிப்பம் அப்படின்னா ஒரு பார்சல் அப்படின்னு அர்த்தம். ஸோ 500 கிராம் உள்ள 8 சிப்பங்களை அவங்க அனுப்புவாங்க. அவளிடம் உள்ள அதே பணத்தில் 40 சிப்பங்களை அவள் அனுப்புகிறாள். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 500 கிராம்ன்றத குறைச்சி சின்ன சின்ன சிப்பங்களா 40 சிப்பங்களை இப்போ அவங்க அதே காசுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படின்னா இப்போ சிப்பத்தோட எடை குறைச்சிருக்காங்க இல்லையா, அந்த பார்சலோட எடை, அந்த எடை எவ்வளவு இருக்கும், அதான் இப்போ கேள்வி. ஸோ எடை சிப்பம் அப்படின்னு இருக்கு. 500 கிராமு 8 சிப்பம் அப்படின்னா 40 சிப்பம் இருக்கு. இப்போ 40 சிப்பம், அதை நாம் எவ்வளவு எடை என்பதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ சிப்பங்களின் எண்ணிக்கை கூடும் பொழுது எடை குறையுது. சின்ன சின்னதாக தான் சிப்பம் போட்டாகணும். அதனால் இது எதிர்மாறல் ஆகும். ஃபார்முலா கரெக்டாக எழுதிடுறோம். x1 y1 is equal to x2 y2. இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மேலே கருத்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், 500 பெருக்கல் 8. கீழே கருத்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம், x பெருக்கல் 40. ஸோ இஸ் ஈக்குவல் டு போட்டாச்சு. இந்த 40 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் போகுது. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 1 நாள் 4, 2 நாள் 8, 50 2ஆல் பெருக்குனா 100. தேவையான சிப்பத்தின் எடை 100 கிராம். இதுதான் ஆன்சர். 7வது கேள்வி. ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க 120 நிமிடத்தில் களை எடுத்துடுவாங்க. அதே வேலையை 30 நிமிஷத்தில் முடிக்கணும், சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? சீக்கிரமாக முடிக்கணும்னா அதிக எண்ணிக்கையிலான தோட்டக்காரர்கள் தேவை. அதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தோட்டக்காரர்கள் நிமிடங்கள் அப்படின்னு நம்ம தலைப்பு போட்டுக்கிறோம். 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிடங்கள். அடுத்தது 30 நிமிடத்துக்கு எக்ஸ் தோட்டக்காரர்கள்னு வச்சுக்கிறோம். இது எதிர் விகிதமாகும். x1 y1 is equal to x2 y2. ஸோ 6ஐயும் 120ஐயும் பெருக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 30. நாம் எக்ஸ் தான் வேணும். இந்த 30 இந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனில் ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கல் 120 டிவைடட் பை 30. 0 0 கேன்சல் ஆகிடுது. 1 3 3, 2 3 6, 2 பெருக்கல் 12 24. அப்போ தேவையான தோட்டக்காரர்கள் எத்தனை பேர்னா 24 பேர். சார் கேள்வி அதானா? நல்லா கேள்வியை பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, கூடுதலாக தேவையான தோட்டக்காரர்கள். ஏற்கனவே 6 பேர் இருக்காங்க இல்லையா, அப்போ நமக்கு 24 பேர் தேவை. அந்த 6 பேர் போக மீதி 18 பேர் நமக்கு கூடுதலாக தேவைப்படுறாங்க. ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் இந்த கணக்கு கொடுத்தா கூட இதை பார்த்து அப்படியே எழுதி வச்சாலே போதுமானது. அடுத்து 8வது கேள்வி. நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறார். சைக்கிளில் போகிறாங்க. அவளது சராசரி வேகம் 12 கிலோமீட்டர் பர் மணி. ஸோ வழக்கமாக 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. அவள் பள்ளியை சென்றடைய 20 நிமிடம் ஆகிறது. வழக்கமான ஸ்பீடில் போனால் 20 நிமிஷம் ஆகுது. அவள் 15 நிமிடத்தில் பள்ளியை சென்றடைந்தால் அவள் அதிகரித்த வேகம் எவ்வளவு? பாருங்க, திடீர்னு 15 நிமிஷத்தில் போயிடுறாங்க. வழக்கமாக 20 நிமிஷம் ஆகுது. திடீர்னு 15 நிமிஷத்துலே அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. அப்படின்னா அவங்க அதிகரித்த வேகம் என்ன? இது வேகம் நிமிடம் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், 12 கிலோமீட்டரில் போனால் 20 நிமிஷம் ஆகுது. எக்ஸ் கிலோமீட்டரில் போனால் 15 நிமிடம் ஆகுது. இது எதிர் விகிதம். ஏன்னா வேகம் அதிகரிக்கும் பொழுது தான் நிமிடம் குறையும். வேகமாக போனால் சீக்கிரமாக போயிடுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ 12 பெருக்கல் 20 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் 15. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். எக்ஸை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 15 அந்த பக்கம் அனுப்புனா டிவிஷனில் போகுது. அது பாருங்கள், 5 3 5, 4 3 12, இந்த 1 5 5, 4 5 20, 4 4 16, விடை 16. தேவையான வேகம் 16 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனால் கேள்வியில் அதிகரித்த வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அவங்க 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. இப்போ தேவையான வேகம் 16. இதை கழிச்சிட்டோம்னா மீதி 4 கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் அவங்க அதிகரித்த வேகம். இதுதான் ஆன்சர். 9வது கேள்வி. ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 எந்திரங்கள் இருக்கு. அதை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது. கார் பொம்மை. அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை
81 நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை எந்திரங்கள் தேவை? இங்கே என்ன இருக்கு? எந்திரங்கள் மற்றும் பொம்மைகள் இல்லை நாட்கள். எந்திரங்கள் நாட்கள் இதை வச்சு நம்ம கணக்கு போட போகிறோம். எந்திரங்கள் நாட்கள் போட்டோம். 36 எந்திரங்கள் வச்சு 54 நாளில் முடிப்பாங்க. அப்போ 81 நாளில் முடிக்கணும்னா எக்ஸ் எந்திரங்கள் தேவை. இப்போ எந்திரங்களின் எண்ணிக்கை குறைந்தால் நாட்கள் அதிகமாகும். இது குறைஞ்சா இது அதிகமாகும். ஒன்று குறைஞ்சி ஒன்று அதிகமாகுது அப்படின்னா இது எதிர் விகிதம் ஆகும். இப்போ அடுத்தது x1 y1 இஸ் ஈக்குவல் டு இங்கே எழுதிங்க x1 y1 இஸ் ஈக்குவல் டு x2 y2. இது ஃபார்முலா. இதை எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 36 பெருக்கல் 54 மேலே கருத்தை பெருக்கிட்டேன்னா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் 81 கீழே கருத்தை பெருக்கிட்டேன். எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 81 அந்த பக்கம் அனுப்பிட்டேன். ஸோ பை 81ன்னு வந்துடுச்சு. 6 9 54 9 9 81 அடித்தாச்சு. அப்புறம் பாருங்கள் 2 3 6 3 9. அதே மாதிரி இதை பாருங்கள் 1 3 3 2 6 12 2ஆல் பெருக்கினா 24. தேவையான எந்திரங்களின் எண்ணிக்கை 24. ஸோ 9 கணக்கு விடை போட்டாச்சு. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் எங்ககிட்ட 40க்கும் மேலே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இது ஃபோன் நம்பர். இதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் அனைத்தும் அனுப்பி வைக்கப்படும். அடுத்து கொள்குறி வகை வினாக்கள். இது பாருங்கள் 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாளில் மேய்கிறது. பசுக்கள் நாட்கள். ஸோ 12 பசுக்கள் என்னவா மேயுது? 10 நாளில் மேயுது. அப்போ 20 பசுக்கள் மேய டேஷ் நாட்கள் எக்ஸ். என்ன பண்ணணும்? மேலே கருத்தை பெருக்குங்க, இசைக்கோல்டு போட்டு கீழே கருத்தை பெருக்குங்க. அவ்வளோதான் ஆன்சர். 1 10 10 2 10 20 1 2 6 2 12 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை 6. அடுத்தது 11வது கேள்வி. அடுத்த கேள்வி 11. 4 தச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாள் எடுத்துக்கிறாங்க. தச்சர்கள் நாட்கள். 4 தச்சர்கள் 12 நாட்கள். மேலும் 2 தச்சர்கள் கூடுதலாக சேர்த்தாங்க. அப்படின்னா நம்ம இங்கே 2ன்னு போடக்கூடாது. 4 கூட 2 கூட்டி 6ன்னு போடணும். ஏன்னா மேலும் 2 பேரை சேர்க்குறாங்க. அதே வேலையை டேஷ் நாட்களில் முடிப்பார். அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ வழக்கம் போல் 4 பெருக்கல் 12 இஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கல் எக்ஸு. 1 6 6 2 6 12 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 2 8. விடை ஆப்ஷன் 2 8 தான் சரியான விடை. இந்த பயிற்சியில் உள்ள எல்லா கணக்குகளும் போட்டாச்சு. உங்களுக்கு இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த பயிற்சி போடும்போது உங்களுக்கு விடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.